Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இப்போது பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக ஓகேங்களா ரீல்ஸ் மேக் பண்ணுறாங்க அண்டு ஷார்ட்ஸ் அதே மாதிரி நிறைய ஓகேங்களா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் லைக் டிக்டாக் நீங்கள் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா அது கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அக்சசரிஸ் தேவை கரெக்டுங்களா. ஸோ மோட்டோ விலாகாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நிறைய பேர் மோட்டோ விலாக் பண்ணலனாலும் ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ எஸ்பெஷலி நான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் அப்படி ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோன் விலாகிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய மொக்க போடாமல் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொபைல் விலாகிங் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோங்க. இதுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ மொபைல் விலாகிங்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்ல போகிறேன். அண்ட் தென் அதோட அக்சசரி சிம்பிளாக ஒரு உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு கிட்ட வந்து காமிக்கிறேன். ஒரு பேசிக்கான ஓகேங்களா மோட்டோ விலாக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தேவைப்படும் உங்களுக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு அக்சசரிஸ் தேவைப்படும். அக்சசரிஸ் மீன்ஸ் நீங்கள் இப்போது உங்களோட கேமரா இருக்குங்க இல்லையா மொபைல் ஃபோன், அது மாட்டுறதுக்கு வந்து ஒரு மவுண்ட்டு தேவைப்படும் ஓகேங்களா. இது வந்து ஸ்டிக்கி மவுண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன். கைஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மொபைல் விலாக் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது, அதே மாதிரி வந்து அதோட டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம் கைஸ். ஸோ ஸ்டார்டிங் வந்து மொபைல் விலாகுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் தேவைப்படும், ஒரு மவுண்ட் ஓகேங்களா. இது வந்து ரெண்டு வகையாக இருக்குது கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆக்ஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு பிராண்டில் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் மாட்டிட்டு இதை வந்து பெல்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஆர்மர் அப்படின்ற மாதிரி ப்ளூ ஆர்மரில் வந்து இந்த ஸ்டிக்கி நோட் வந்து இது ஸ்டிக்கி மவுண்ட் வந்து போட்டிருக்கோம் கைஸ். ஸோ இது தேவைப்படும். ஸோ இது ஒரு ஆக்சசரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் ஆக்சசரிஸ் கைஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து காம்போ மாதிரியே கிடைக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே இதில் ஒரு 400 ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஸோ இந்த மவுண்ட்டும் வந்துடும், இதுவும் வந்துடும். ஸோ இது வந்து இப்போ நான் சம்டைம்ஸ் நான் ஆக்ஷன் கேமராவும் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி வந்து மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரிஃபரபிளி ஐ கெஸ் இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டார்டிங் நீங்கள் மோட்டோ விலாக் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஸோ உங்களுக்கே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை, வெறும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அதே மாதிரி நமக்கே ஒரு பயம் இருக்கும், எங்கடா கீழே விழுந்துருமோன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். ஏன்னா பிகாஸ் இது கீழே விழாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மொபைல் ஹோல்டர் கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம மொபைல் போட்டுக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளக் பண்ணிக்கிறதாங்க கைஸ். ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அக்சசரிஸ் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஜே மவுண்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஜே மவுண்ட் கூட இதே வந்து நீங்கள் ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாகவும் போடலாம், இல்லைனா எக்ஸ்டெண்டட் போட்டும் போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ ரொம்ப சிம்பிள். இது வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் டைட்டாக இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கினாங்களே போதும். ஃபோன் போட்டுட்டு அதோட லாகிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்க. எந்த ப்ரிஃபரபிள் மொபைலாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா ஒயிட் ஆங்கிள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ லெட் மீ ஷோ யூ கைஸ். ஸோ இந்த மொபைல் ஹோல்டரில் இதை போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சு கைஸ். ஸோ சிம்பிள் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து நீங்கள் போட்டிங்களா, நம்ம GoPro செட்டப் ரெடி கைஸ். ஸோ இதில் வந்து நார்மலாக ஷார்ட்ஸு அதே மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது மட்டும் போதும். இது வந்து லேண்ட்ஸ்கேப்ன்றது வந்து நம்ம வந்து வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்காக இல்லை வேறு எதனா ஒரு சோஷியல் மீடியா லாங் வீடியோஸ் போகிறதுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் ஓகேங்களா இந்த இது யூஸ் பண்ணுவோம். இதே வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு. இது வந்து ஷார்ட்ஸ்க்காக வரும் கைஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீல்ஸ்க்கு எடுக்கலாம். இதே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் இப்போ நம்ம யூடியூப் விலாகெல்லாம் என்னோடய விலாகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வச்சு தான் பண்ணுவேன். அண்டு
யா கைஸ், திஸ் இஸ் த செட்டப். அண்ட் மைக் இன்கேஸ் நீங்கள் வந்து மோட்டோ லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டோட மைக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நார்மல் ஒரு இயர்ஃபோன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட மைக் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ஒரு ப்ளக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு கைஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டிங்கனாவே போதும். இட்ஸ் ஆல் குட் கைஸ். ஸோ இதுதான் மொபைல் செட்டப், ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ நிறைய பேருக்கு வாய்ஸ் இஷ்யூ வரும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸோ சின்னதாக ஒரு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வந்து காட்டன் யூஸ் பண்ணலாங்க. ஸ்டின் காட்டன் சொல்லுவாங்க. நிறைய பேர் டேப்பெல்லாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா டேப் இல்லைன்னா வந்து பஞ்சு அந்த மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. பட் பேசிக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கனாவே போதும் கைஸ். உங்களோட மைக் இருக்குங்க அது மேலே போட்டு விட்டுடலாம். இது மாதிரி வரும். இல்லைனா வந்து நம்ம கூடவே மைக் மாதிரி ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ஸோ இது வந்து மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு மட்டும். இன்கேஸ் ரீலெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஒரு பாட்டை இது பண்ணிவிட்டு ஸ்லோமோ அந்த மாதிரி போட்டு விட்ருவோம். ஸோ யா கைஸ், திஸ் இஸ் அவர் மோட்டோ விளாக் செட்டப்ஸ். இது வந்து இதோட லிங்க், ஓகேங்களா. இந்த ஆக்ஷன் ப்ரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த ப்ளூ ஆர்மரோட எல்லா ஆக்சசரியுமே கைஸ். ஸோ நீங்கள் மொபைல் செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியே இந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம். மீன் செட்டப் கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்டு இந்த மாதிரி வச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன். இங்கே என்னோட மைக்கை போட்டுருவேன். மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே vlogging கண்டினியூ பண்ணுவேன். பேசிக்காக நீங்கள் வந்து மோட்டோ வ்ளாக் பண்ணுறீங்கன்னா நிறைய இந்த ஹேர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பிளாக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கு சொல்கிறேன். இந்த வென்டிலேஷன் இருக்கும் இல்லையா, இதுவும் பிளாக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே ஒரு சின் காட்டன் இருக்கும், அது முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வின் ஐஸே இப்போ கொஞ்சம் கூட வராது கைஸ். மெயின் திங் மோட்டோ விளாகாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிடுங்க. அண்ட் தென் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர் வந்து உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே வச்சுக்கோங்களேன், இது வில் பி லைக் சூப்பராக உங்களுக்கு வந்துடும். அண்டு கோப்ரோவோட செட்டப்பும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் கைஸ், ஓகேங்களா. இப்போது வந்து கோப்ரோது வந்து நானே வந்து எந்த ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக கோப்ரோ பிராண்டோட இப்போ அட்வான்ஸாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஓகேங்களா. லைக் கோப்ரோவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ இங்கே மாட்டிட்டு நீங்கள் இங்கே நிறைய இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குங்க இல்லையா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். மீடியம் அவுட்டில் வந்து நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ணோன்னா ஒவ்வொரு டைம் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பெஸ்ட்டாக ஒரு பிராண்ட் பார்த்துருக்கேன். மேபி அப்கமிங் மந்த்ஸில் நான் அதை வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வாங்கிட்டு அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோப்ரோவில் எப்படி பண்ணுறது, அதோட மைக் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன்னா, இது டோட்டலி மொபைல் vlogging செட்டப் மட்டும்தான் கைஸ், ஓகேங்களா. மொபைல் vlogging வந்து ஒரு பைக் ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதே மாதிரி அதை வந்து எப்படி வந்து எப்படி வந்து காமிக்கலாம், ஓகேங்களா, எப்படி அதை வந்து கிளியராக எடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் இருக்குங்க இல்லையா, மைக்கில் வந்து அந்த சின் காட்டனோ இல்லை வேறு எதனா ஒரு ஏரை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கினீங்களாவே போதுமான அளவு கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன், ரீல்ஸ்க்கு எப்படி வரும். அண்டு மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த மொபைலும் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐஃபோன், பட் ரொம்ப பயமாக இருக்கும். அதே மாதிரி ஹை ஸ்பீடு வந்து நான் போயிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 140 வரைக்கும் தாங்கியிருக்குது. இந்த பர்டிகுலர் இது இருக்குங்க இல்லையா, இந்த ஹோல்டர் வந்து 140 வரைக்கும் தாங்குது. பட் ஒரு 2 டைம்ஸ் இந்த கிளிப் வந்து உடஞ்சிருக்கு கைஸ். ஸோ ப்ரிஃபரபிளி இப்போ நான் எதுக்கு இதை சஜஸ்ட் பண்ணேன்னா, ஷார்ட்ஸ் ஒரு நார்மல், ஓகேங்களா, 40 to 50 போகும்போது அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு இது பண்ணுவோம் இல்லையா, லைக் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ்க்கு மட்டும் அதை எடுத்துக்கோங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்படும். ஸோ அந்த ஆக்ஷன் கேமராவுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நானும் வாங்கிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு கோப்ரோ இருந்துச்சு, பட் கோப்ரோ நிறைய அதில் பார்த்து பண்ணுறதா இருக்குது. கோப்ரோவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஸோ திடீர்னுட்டு அதுவும் சோலோ ரைடருக்கு வந்து என்ன மாதிரி சோலோ ரைடருக்கு கோப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அது, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே அதில் நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். ஸோ யா கைஸ், இந்த விலாகில் இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு டைரெக்டாக இப்போது
இதோட ஆங்கிள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, என்னோட மொபைல் மோட்டோ விலாகிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ கைஸ். வெல்கம் டு சயாம்ஸ் வியூ மோட்டோ விலாக், மொபைல் மோட்டோ விலாக் செட்டப். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு மிரரில் காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோன் அண்ட் அதே மொபைல் ஹோல்டர் அண்ட் இப்போது நான் வந்து என்னோடய மைக்கை செட் பண்ணியிருக்கேங்க. திஸ் இஸ் த மோட்டோ விலாக், மொபைல் மோட்டோ விலாக் செட்டப். ஓகேங்களா, என்னோடய மொபைல் ஃபோட்டோஸ்லாம் இவ்வளோ தாங்க. ஸோ சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஸோ மொபைல் எடுத்தோமா, நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணோமா, அந்த மொபைல் ஹோல்டரை மொபைலில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணோமா, அண்ட் தென் இதை போட்டோமா, முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து வியூ எவ்வளோ பெருசாக வருது உங்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு டைம் கிளியராகவே காமிச்சிடுறேங்க, சரிங்களா. ஸோ அதை காமிச்சாவே எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ஐ ஹோப் இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆங்கிளும் நான் வந்து பெருசாக செட் பண்ணல கைஸ், சரிங்களா. ஸோ இந்த வியூ வந்து கரெக்டாக ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மொபைல் நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வைட் ஆங்கிள் வாங்கிடுங்க. ஸோ தட் எப்படின்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாமே கிளியராக வந்து கவர் ஆகும் கைஸ். உங்களுக்கு ஓட்டி காமிச்சிடுறேன், மாதிரி கிளியராக ஓகேங்களா, கிளியராக தெரியும். இதுதான் என்னோடய மோட்டோ விலாக் செட்டப். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நார்மல் ஒரு பேசிக் மைக்கும் யூஸ் பண்ணல, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்னோடய மொபைலில் வைட் ஆங்கிள் போட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஷார்ட்ஸோட எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்படி மாற்றிட்டோமா, ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது தாங்க. ஸோ ஆங்கிள் வந்து இப்படி வந்துடும், கரெக்டுங்களா. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோட பைக் தெரியணும்னா இப்படி கொஞ்சம் ஆங்கிளை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஷார்ட்ஸுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே கிடையாது, இந்த ஆங்கிளில் தான் இருக்கும் கைஸ். அண்டு ஸோ ஒன் மோர் சேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கு வந்து கீழே சாஞ்சிருச்சு கைஸ், ரெண்டாவது டைம். ஃபஸ்ட்டு ஒரு முறை ரைடில் சாஞ்சிருச்சு. இது எப்படி சாஞ்சிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து போக போக காட்டுறேன் வாங்க. ஸோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் கைஸ், ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை. ஒரு ஹெல்மெட்டு, நல்ல ஹெல்மெட்டு தேவைப்படும் அண்டு ஃபியூ ஆக்சசரிஸ் தேவைப்படும். அது கூட வந்து என்னோடய சேனல்லே இருக்குது, நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் வாங்கிடலாம். அதை வாங்கிட்டு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஃபன் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு ஒரு சேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் நம்ம சனா, ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம சனா இங்கே தான் இருக்கா. ஸோ செகண்ட் டைம் வந்து சனா வந்து இன்றைக்கி கீழே சாஞ்சிடுச்சு கைஸ். ஸோ அதுதான் ஒரே வருத்தமாக இருக்குது, எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஸோ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இருங்க கைஸ். ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் தெரியுமா, லைட்டாக ஸ்க்ராட்ச் போட்டுடுச்சு கைஸ். கைஸ், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இங்கே தெரியுதுங்களா. ஸோ இன்றைக்கி சாஞ்சி ஒரே ஒரு கீரல் கூட படாமல் வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து பெங்களூர் ரைடு போகும்போது கீழே சாஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சாஞ்சிச்சு. இன்றைக்கி எப்படிடா சாஞ்சிச்சு அப்படின்னா, சரி நான் விலாகிங்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த நிப்பாட்டுற இடத்துல வந்து கொஞ்சம் கைஸ் விடுங்க. ஸோ நிப்பாட்டும் போது பயங்கரமாக ஒரு ஸோ கைஸ், ஸோ விலாகர்னாவே இப்படி தான் சில பல திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் போல். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்த வேலை முடியணும் அப்படின்னு விலாக் எடுத்துட்டேன். யாருக்கு இது போகவே போகாது, அது ஸ்டீல்ன்றதுனால அப்படியே மார்க் மாதிரி உட்காந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், ஸோ எல்லாம் ஆவது தானே அவர் சொன்னால். ஸோ மறக்காமல் ஸோ வண்டியை கீழே தள்ளியெல்லாம் உங்களுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் த சேனல் நேம். டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கைஸ். அண்ட் இதோட நான் இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், யாரோ ரோட்டில் போகும்போது கத்திட்டு போனாங்க, யாருன்னு தெரியல, மேபி நிஞ்சான்ட்டு எதனா கத்திருப்பாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த விலாக் இங்கேருந்து முடிச்சுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி டார்க் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்போர்ட் அவர் சேனல். டாடா பை பை ஃப்ரம் சாம். அண்ட் வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.